அதே போல இன்னைக்கு உங்க இது தொகுதிக்கு உட்பட்ட இடம் கேவி குப்பத்துல 7 லட்சம் ஒரு முதியவர் வீட்டுல வந்து வீடு மேல ஏறி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அவர் பிஜேபின்ற மாதிரி ஒரு பரவலாகவும் போகுது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னமோ தேர்தல் ஆணையம் பச்சு பண்றாங்க. என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. நான் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். என் வண்டியில் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், போட்டுருங்க. நிஜமாக தான் யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. சரி, லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஏங்க பெண்களை கேவலமாலாம் அந்த பவுடர் போட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு தானே. அது பல தடவை சொல்லியாச்சு. பழைய கேள்வியாக இருக்குது. பெண்கள் எல்லாம் பியூட்டி பார்லர் போகணும், ஃபேர் அண்ட் லவ்லி போடணும், பவுடர் அடிக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், குங்குமம் போட்டு வைக்கணும், மல்லிகைப்பூ வச்சுக்கணும், ஜாலியாக இருக்கணும். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? பெண்கள்லாம் அழகாக இருக்கணும், நல்லா பியூட்டி பார்லர் போகணும், நல்ல வேலைக்கு போகணும், ஆண்மையை வேறு இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. காரணத்தோடு என்னென்னா அதான் உண்மையான பெண் விடுதலை. அதனால் அதுதான் தவறி சொல்லியிருப்பார். அதனால் நம்மளாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் இன்னும் நல்லா மேக்கப் போட்டுக்கணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். சார், மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கள்ளக்கூட்டணி பாஜகவோட வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. இவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் ஒரு பர்மிஷன் கொடுக்காட்டி என்ன சொல்லுவீங்க? பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக நான் யாருக்கு வக்காலத்து வாங்குறோம்னா இல்லை. மோடி நான் நிற்கிறதுனால தான் வர்றாரு. ரோட் ஷோ பண்ணுறேன்னாங்க. இந்த மரத்தில் தொங்கிட்டு ஒன்று போமே, நீ ரோட் ஷோ போய் மணிப்பூரில் பண்ணு, ரோட் ஷோ போய் குஜராத்தில் பண்ணு, ரோட் ஷோ போய் அருணாச்சலத்தில் பண்ணுப்பா, அருணாச்சலத்துக்கு போப்பா. பிஜேபி ஜெயிச்சா அருணாச்சலம் போயிடும் தனியா. எல்லாமே தமிழ்நாடு துண்டை போயிடும், பஞ்சாபு பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய எனக்கு வேலை இருக்கு, போப்பா. மக்கள் சந்திக்கணும். பிரதமர் வந்து 10ஆம் தேதி வராரு. மக்களை பார்த்து ஓட்டு கேட்க விட மாட்டியா? பிரதமர் 10ஆம் தேதி வராரு. ஆமா, இன்னைக்கு தேதி 8. வழக்கமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து 50 ஆண்டுகளும் தொழுகை நடத்திட்டு வராங்க. எங்க? ஆமா ஆமா, அதே நாள்ல வந்து 50 ஆண்டு காலமா தொழுகை நடத்த விடல. இல்ல நடத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துக்கு கரெக்டா இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்பதான் அதுதான் இப்ப வந்து விவாத பொருள். ஆமா, இது கொத்பா நடக்கணுமா? அது எப்படி? அது வரக்கூடாது. எங்க அங்கதான் வந்து பிரதமர் மோடி தவறு தவறு. இதுல இருந்தே அவரோட மன ஊனம், அவங்களோட வக்கர புத்தி, அவங்களோட வக்கர புத்தியின் உச்சக்கட்டம் தெரியுது. ரம்ஜான் முதல் நாள் சிஏன்னா கொத்பா வந்து வழக்கமா கொண்டாடுற இடம். இப்ப அங்க அனுமதி இல்லையா? அனுமதி இல்லாட்டி நான் செருப்பால எடுப்பேன். அதான் தவறு. தவறு தவறு. அப்படி மோதி வந்தா அது மாபெரும் தவறு, மாபெரும் தவறு, மாபெரும் தவறு. ஒரு மத நல்லிணக்கத்தை குலைக்கிறது, மத வெறியை உண்டு பண்றது. அவரோட மேடப்பே அப்படித்தாங்க. இப்போ அவர் நல்லா வேலை செஞ்சா பாராட்டிட்டு போக போறோம். இதுல இருந்து அவரோட புத்தி தெரியுது. உண்மையான இந்து மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நீ யாரு அடுத்தவன மாதிரி. இங்க மத நல்லிணக்கம் எல்லாம் இந்து கிறிஸ்டின்னு போட்டு எந்த வேறுபாடு இல்லை. அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பறிக்க கூடாது. அந்த வந்து வேற எங்கேயும் இறங்க முடியாதா? இடம் இல்லையா? காடு, பொட்டல் காடு ஆயிரக்கணக்கா இருக்கு. இந்த மலைகள் இருக்கே, மலை உச்சியில இறங்கு, அங்கேருந்து ரோப் கார் போட்டு வா, போங்கய்யா, போய் பொழப்ப பாருங்கய்யா.